Hi guys, குல்மார்க் வந்திருக்கோம். குல்மார்க் பனி பிரதேசம் சொல்லுவாங்க. So it's full of snow. Snow இருக்கு but பேயல but snow இருக்கு. So you can see the snow. ஒரு 1 week முன்னாடி பேஞ்சிருக்கும் போல. ஹலோ நான் பாருங்க எப்படி இருக்கேன்னு. இவர்தான் ஜெர்மனில இருந்து வந்திருக்காரு. He is from Germany அந்த மாதிரி இருக்காரு. டூர் பண்ணாங்க. அங்கெல்லாம் பனியா இங்க வந்து வாங்க. So stay tuned. Hi guys. ஸோ நாங்கள் இப்போ கண்டோலா போயிட்டுருக்கோம். கண்டோலாவில் வந்து கேபிள் காருக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம் ஆன்லைனில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. கண்டோலா ரைடு ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுக்கே 2 to 3 hours ஆகுது. ஆனால் ரைடு வந்து 15 minutes தான். அவ்வளோ ரைடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இயர்லியே வந்துருங்க யாராச்சும் வரதா இருந்தா. இல்லை ஸ்லாட் முடியும் போது வாங்க, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ லைக்லாம் ஸோ ப்ரீ பிளான் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கியூ இருக்குது பாருங்க. இது வந்து கேபிள் கார் குல்மார்க் டு கண்டோலா ஃபேஸ் 1 போகிறதுக்கு வந்து கேபிள் காருக்கு இவ்வளோ கியூ. யாராவது வரதுனா இயர்லியே வாங்க. இந்த கியூவில் நிற்கிறதுக்கு 1 to 2 hours மேலே ஆயிடுது. ஸோ ரைடு 15 நிமிஷம் தான். ஸோ பார்த்துக்கங்க. मेरे ऊपर मेरे आपको फेस बंद है, ठीक है ना. अगर आप मेरे से पहले पहुंच गया, मेरा वेट करना वहीं पर, ठीक है ना. अगर मैं आपको नंबर दिया ना कुलचा चॉकलेट बस यहीं से टिकट का कुलचा खा बैक கண்டிப்பா குல்மார்க் வாங்க. ஆனா நல்லா பிளான் பண்ணுவாங்க. பிளான் இல்லாம வந்தீங்கன்னா எங்களை மாதிரி தான் கஷ்டப்படுவீங்க. நக்கிறதுல இருந்து பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணாம வேணா என்ன பிளான் அடுத்து என்ன பிளான் சொல்லுங்க. நீங்க எப்பவுமே வந்து சேஃப்டியா தான் வருவீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் இங்க இருக்குது. நீங்க புதுசா பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் யாரு நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன கேட்டீங்க? என்ன சொல்றீங்க சொல்லுங்க. பிளான் பண்ணி வர சொன்னீங்க. ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்காரா? என்ன பிளான் கேளுங்களேன். ஒண்ணும் இல்லங்க, எதுவுமே பண்ணாம நீங்க வாங்க. இங்க எல்லாமே கொடுத்துறாங்க. பட் உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் கரெக்ட்டா பிளான் இல்லாம சேஃப்டி மெஷரா வந்தீங்க. அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி வரும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா -12 அந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி வரும். ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக வந்துருங்க. கடைசியில் நாங்கள் வந்து கேபிள் கார் இடத்துக்கு உள்ளே வந்துட்டோம். கேபிள் பாருங்கள், அங்கே தான் கேபிள் கார். ஒரு காரில் வந்து 6 பேர் போகலாமா. இங்கே நாங்கள் ஒருத்தரை பார்த்தோம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். சார் பாருங்கள் கியூவை, கேபிள் காருக்கு எவ்வளோ கியூ பாருங்கள். கியூவை சரியான கியூ. ஸோ இந்த கேபிள் காருக்கு வரணுன்னா பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. கியூ ஆனால் செம்மையாக நிற்கிது. இன்னொரு அபிராமி மாதிரி பார்க்குற கேபிள் கார் அது இப்போ கேபிள் காரில் இருக்கும். பயங்கரமாக இருக்குது. சமத்து போல் இது ஸ்டார்ட் ஆகுது. அது போய் 1 2 3 4 அந்த பக்கம் இறங்கி இப்படி வருது. பயங்கரமாக இருக்குங்க. யாரும் வந்துடாதீங்க. ஹாய் காய்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து கண்டோலா ரைடு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த கண்டோலா ரைடு. இப்போ நாங்கள் கேபிள் காரில் போக போகிறோம். கேபிள் காரில் ஏற போகிறோம். ஏறிட்டு அங்கே வியூ எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், ஃபைனலாக நம்ம கேபிள் காரில் ஏறிட்டோம். ஸோ ஆமாம், கண்டிப்பாக செம்மையாக இருக்குது. இங்கே வியூ மட்டும் பாருங்கள். ஆனால் இங்கே தான் ஜென்ரல் ஓப்பனிங் மாதிரி வச்சுருந்தோம். ஒருத்த ஈரி குச்சி சாப்பிட்றது வியூவை பாருங்கள். நல்ல வியூ. 1 hour வெயிட் பண்ணோம். பட் ஏறின பிறகு வெயிட் பண்ண இதுவே இல்லை. வர்த்து வருமா? வர்த்து வருமா? சொன்னா சொல்லுவோம். அதுதான் இங்கே மேலே பாரு, எப்படி இந்த இதுக்கு மேலே செம்ம வியூ பாரு. வியூ பாரு. வா ஒருத்தர் பேக் இந்த பேக் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள் நம்ம கேமராவோட இந்த பணியில் நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. சூப்பராக இருக்கு. இங்கே ஸ்கீ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. அப்படியே அந்த கேமரா வந்து அப்படியே இங்கே காட்டுங்களாங்க. பாருங்களா, கொஞ்சம் சூப்பராக இருக்கு பாருங்க. தெரியுதான்னு தெரியல, கிளார் அடிக்குது கைஸ். சூப்பர். நம்ம இப்படி வச்சா தான் நம்மளுக்கு guys, this is awesome place.
கண்டிப்பாக லைஃப் டைமில் பார்க்க வேண்டிய வியூ. நல்லா பேசு. பட் இங்க ஸ்னோஃபால் வரல, எனி டைம் ஸ்னோஃபால் வரும். ஆனால் நீங்களா வாங்க, நீங்களா பாருங்க. ஆமாம், கைட்ஸ்லாம் கூப்பிடாதீங்க, கைட்ஸ் கேட்பாங்க. கைட்ஸ் ஸ்கேமு, ஜர்க்கின் ஸ்கேமு, எல்லாமே ஸ்கேம். நீங்கள் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலுங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது தாங்காது, மேலே பயங்கர -20 -30 அவ்வளோலாம் இல்லை. இந்த ஜர்க்கின் எல்லாம் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து எங்களால் கழட்டி எங்கே வைக்க முடியலங்கிறது ஒரே காரணத்துக்காக போட்டிருக்கோம். எஸ் எக்ஸாக்ட்லி. இல்லைன்னா கழட்டி வச்சுட்டு நார்மலாகவே போகலாம். ஆனால் பூட் கன்ஃபார்முங்க. ஆனால் பூட் மட்டும் போட்டுருங்க, ஏன்னா கால் வெட் ஆயிருது பண்ணியில், அது மட்டும் போட்டுருங்க. க்ளவுஸ் பூட் இஸ் கன்ஃபார்ம். தேங்க்யூ. இவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, அந்த ஆள் இங்கிலீஷில் பேசலாம், தலையை மட்டும் ஆட்டுறான் இவன். ஹாய் கைஸ், ஃபைனலி மேலே ஏறிட்டோம். ஏறுற வழியெல்லாம் சரியான பனி, முடியல. எல்லாருக்குமே மூச்சு பயங்கரமாக வாங்குது. கோபி சூப்பர் வியூ, பட் ஸ்டாமினா வேணும், இல்லைன்னா ஏற முடியாது. எங்களுக்கே அப்படி வயசாகுதுன்னா அங்கேருந்து அப்படியே நடந்து வந்திருக்கோம். ஓகே தான் கோபி, போகலாமா? அங்கே போயிடலாம்டா, இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான்டா. 5 நிமிஷம் மூச்சாங்குது, உடம்பு ஃபுல் டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. தண்ணி பயங்கரமாக தாக்க எடுக்குது, ப்ளீஸ் முடியல. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து போகலாமா? சரி ஓகே உட்காரு. கைஸ், இறங்கும் போது ஜாலியாக இருந்துச்சு, ஏறும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கள் பாய் வேறு 2 வாட்டி கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் மலையில் பள்ளம் ஆயிடுச்சு, அதனால்